Hi students, today நம்ம பார்க்க போகிற டாபிக் 9th civics lesson 1 forms of government and democracy. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்டினுடைய அமைப்பும் அண்ட் தென் மக்களாட்சியுடைய அமைப்பை பற்றி இந்த லெசன் ஃபுல்லாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ். ஸோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பற்றி இங்கே 4 பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், அரசாங்க அமைப்புகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். செகண்ட் வென் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸியோட ஃபுல் மீனிங் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் தேர்ட் வென் நவ் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. அதாவது பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸியோடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், நிறை மற்றும் குறைகள். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நவ் த சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் டெமோக்ரஸியில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, என்னென்ன சவால்கள் இருக்குது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் இன்ட்ரோடக்ஷன். See the introduction. We are going to learn from this lesson how various forms of government have developed globally. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உலக அளவில் நாம் வந்துட்டு பல்வேறு நாடுகள் பல்வேறு வகையில் இருந்தாலும் அவங்க எந்தெந்த மாதிரியான கவர்மெண்ட்டோட ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டுடே மெனி கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு ஃபாலோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் பட் த மாடர்ன் வேர்ல்ட் ப்ரிஃபர்ஸ் டெமோக்ரஸி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய நிறைய கவர்மெண்ட்டினுடைய டைப்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா எது வந்து அதிகமாக டெவலப் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட்டினுடைய அமைப்புகள் எத்தனை அமைப்புகளில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. See the governance of nation differs significantly based on who has power. There are different forms of government. ஓகே, இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட்டில் வந்துட்டு அதிகாரம், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பவர் வந்துட்டு யாருக்கிட்ட இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய ஆட்சி வந்துட்டு அமைக்கப்படுறது. ஸோ அந்த ஆட்சி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டைப்ஸில் இருக்குது. அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டோகிராசி, மொனார்ச்சி, ஆட்டோகிராசி, அலிகார்ச்சி, தியோகிராசி, டெமோக்ரஸி அண்ட் ரிபப்ளிக். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 7 டைப்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கவர்மெண்ட்டை வந்துட்டு ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா அரிஸ்டோகிராசி. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அரிஸ்டோகிராசி அப்படின்னாக்கா உயர் குடியாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரிஸ்டோகிராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் நடைபெற்று இருக்கும்போது, அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் பவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், நிறைய சிறப்பு உரிமைகள் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ அப்படி கொடுக்கப்பட்டு அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ரூலிங் கிளாஸஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரூலிங் கிளாஸஸாக இருந்து ஆட்சி செய்யக்கூடிய அந்த அமைப்பை தான் வந்துட்டு கவர்மெண்ட்டாக தான் நம்ம வந்து அரிஸ்டோகிராசி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த நாட்டில் இந்த மாதிரி அரிஸ்டோகிராசிங்கிற ஆட்சி நடக்குதுனாக்கா யுனைடெட் கிங்டம் அண்ட் ஸ்பெயின். அதாவது இல்லை யுனைடெட் கிங்டம் அப்படின்னாக்கா இங்கிலாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்துலேயும் ஸ்பெயின்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரிஸ்டோகிராசிங்கிற கவர்மெண்ட் ஆட்சி வந்துட்டு நடந்துட்டுருக்கு. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மொனார்ச்சி. மொனார்ச்சி அப்படின்னாக்கா முடியாட்சி. முடியாட்சி அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாவே தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிங்கிள் பர்சனுடைய ஆட்சியை தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிம்பிள் பர்சனால் அமைக்கக்கூடிய ஒரு ஆட்சியை தான் வந்துட்டு முடியாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் கிரேட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த கிங். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அரசருடைய ஆட்சி, ஒரு அரசர் இல்லைன்னா ஒரு குயின், அரசியுடைய ஆட்சியை தான் நம்ம வந்துட்டு மொனார்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூட்டான், ஓமன் அண்டு கத்தார். ஸோ இந்த 3 பிளேசஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மொனார்ச்சி அப்படின்ற ஒரு ஆட்சி வந்துட்டு நடைபெறுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோகிராசி. ஸோ ஆட்டோகிராசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி நபருடைய ஆட்சி. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் மெம்பர் ரூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சிங்கிள் பர்சனை வச்சு மட்டும் நடத்தக்கூடிய ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆட்சி எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா அண்டு சவுதி அரேபியா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆலிகார்ச்சி. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதியை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதை வந்துட்டு ஆலிகார்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சோவியத் யூனியன், அது மீன் ரஷ்யா,
சைனா, வெனிசுலா அண்டு நார்த் கொரியா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தியோக்ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் யார் சொல்கிற தியோக்ரஸி அப்படின்னு சொல்லி நம்ம யாரை சொல்கிறோன்னா இந்த யாரை சொல்லலாம்னா பெரிய ரிலீஜியஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடியவங்க, அதாவது மதத்தினுடைய அடிப்படையில் இருக்கிறவங்க வந்து ஆட்சி செய்கிறது வந்து தியோக்ராசி அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா அர்ச்சகர்கள் சொல்லலாம், இல்லைன்னா பூசாரி சொல்லலாம், இல்லைன்னா ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மத குருமார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவங்களை வந்துட்டு பேஸ் பண்ணி நடக்கக்கூடியது, அதாவது பார்த்தீங்கன்னா கடவுளாகவோ இல்லை அந்த கடவுளுடைய பெயர்லேயோ அமைக்கப்படக்கூடிய ஒரு ஆட்சியை வந்துட்டு இந்த ஆட்சியை வந்துட்டு தியோக்ராசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வாட்டிக்கனில் நடக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தியோக்ராசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு மக்களுடைய ஆட்சி, ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னாக்கா அந்த கவர்மெண்ட் வந்துட்டு எந்த மாதிரிலாம் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்கன்றது ஒரு சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த மொனார்ச்சினா என்ன நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா. மொனார்ச்சினா என்னன்னு சொல்லியிருந்தோம். ரைட், முடியாட்சி. ஏன்னா இந்த கிங் எங்கள் மேலே இருக்கிறாரு இல்லையா, ஸோ இவரை பார்க்குறப்பவே நமக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸோ அப்போ ஒரு கிங்கு, அந்த கிங்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மக்கள் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க செய்யக்கூடிய ஆட்சி வந்துட்டு மொனார்ச்சி. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அரிஸ்டோகிராசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரிஸ்டோகிராசினா முன்னாடி என்ன சொன்னேன், ஒரு பெரிய பார்த்தீங்கன்னாக்கா நல்லா டை கட்டிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேன் நிற்கிறாரு, அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சில பீப்புள்ஸ் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உயர்குடி, அதாவது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப ஹை கிளாஸ் பீப்புளாக இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க செய்யக்கூடிய ஆட்சியை வந்துட்டு நம்ம அரிஸ்டோகிராசி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் மேலே பார்த்தீங்கன்னாக்கா ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குடியரசு ஆட்சின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர் பார்த்தீங்கன்னாக்கா கீழே பாருங்க கையில் வந்து மைக் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நாட்டுக்காக, அதாவது பார்த்தீங்கன்னா மக்களுக்காக, மக்களிடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரதிநிதியாக வந்து முன்னாடி நின்று தன்னை கௌரவிச்சு காட்டிக்கக்கூடியவங்க. ஸோ அவங்களுடைய ஆட்சியை வந்துட்டு நம்ம ரிபப்ளிக்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்டேட்டர்ஷிப். கரெக்ட். இப்போ சொன்ன உடனே உங்களுக்கு நல்லா ஞாபகம் வந்திருக்கும். டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னாக்கா யாரு, ஒரு கொடுங்கோல் ஆட்சி. அவங்க பார்த்தீங்கன்னா கையில் வந்துட்டு கன் வச்சுருக்காங்க. ஸோ அப்போவே நமக்கு பிளிங்க் ஆகிருக்கணும். அப்போ டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னாக்கா நம்ம யாரை சொல்லுவோம், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா த ஹிட்லர். கரெக்ட். அதாவது ஜெர்மனி ஆட்சி செஞ்ச அந்த ஹிட்லருடைய ஆட்சி தான் பார்த்தீங்கன்னா டிக்டேட்டர்ஷிப், அடக்குமுறை ஆட்சிங்களா இல்லைன்னா ஒரு கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா டெமோக்ரஸி. இதுதான் பார்த்தீங்கன்னா மக்கள் ஆட்சி. அதாவது பார்த்தீங்கன்னா மக்களுக்காக மக்கள் வந்துட்டு அவங்களுடைய பிரதிநிதிகளை அவங்களே தேர்ந்தெடுத்து நடக்கக்கூடிய ஒரு ஃப்ரீடமாக நடக்கக்கூடிய ஒரு ரூலிங் பார்ட்டியை தான் நம்ம வந்துட்டு டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் டெமோக்ரஸி. இந்த டெமோக்ரஸி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்மளுடைய நாட்டில் வந்துட்டு இப்போ வரைக்குமே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சி நம்ம என்னன்னு சொல்கிறோம், டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மக்களே டைரெக்டாக போய் என்ன பண்ணுறோம், ஓட் பண்ணி நமக்கு பிடிச்ச நபர் யார் நமக்கு நல்லது செய்வாங்களோ அந்த நபருக்கு நம்ம வந்துட்டு எலிஜிபிளா அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணி நாமளே ஒருத்தருக்கு ஓட் போட்டு அதன் மூலமாக நாம் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பர்சன் வின் பண்ணி அவங்க மூலமாக நமக்கு வந்து நன்மை செய்கிறாங்க, ஆட்சியில் அமர்றாங்க அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெமோக்ரஸி எந்தெந்த நாட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா, யூஎஸ்ஏ, பிரான்ஸ். யூஎஸ்ஏ மீன்ஸ் கரெக்ட், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக்னா நான் முன்னாடியே அந்த டயக்ராமில் சொன்னேன் இல்லையா, கரெக்ட், குடியரசு ஆட்சி. ஸோ இந்த குடியரசு ஆட்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பீப்புள்கிட்டையோ இல்லை நம்ம பீப்புள்ஸ் மூலமாக நம்ம தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது பிரதிநிதி, நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள தான் வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிரதிநிதி மூலமும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு முறையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா
எப்படி சொல்லலாம்னாக்கா பீப்புள்ஸ் மட்டுமே சூஸ் பண்ண ஒருத்தர் தான் நம்ம என்ன பண்ணுவோம், செலக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ அவங்கள வந்துட்டு சூஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் யாரா இருப்பாங்க? யா, கரெக்ட். ஸோ அவங்க வந்துட்டு யாரு? பிரசிடென்ட். ஸோ அப்போ ஒரு பிரசிடென்ட்டை தான் நம்ம என்ன பண்றோம், இந்த ரிப்பப்ளிக் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் மூலமா நம்ம தேர்ந்தெடுத்து ஆட்சியில நிக்க வைக்கிறோம். ஸோ அது வந்துட்டு எங்கெங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இந்தியாவிலையும் அண்ட் தென் ஆஸ்திரேலியாவிலையும். நெக்ஸ்ட் see that one box in do you know. The term republic was first coined in 500 BC in Rome. It is derived from res publica, a Latin word meaning public matter. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 500 பிசியில் வந்துட்டு ரோம் அப்படின்ற ஒரு நாட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, குடியரசு, அதாவது பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் அப்படின்ற ஒரு சொல் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த நாட்டில் தான் வந்துட்டு உருவானுச்சு. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேர்ட் வந்துட்டு ரெஸ் பப்ளிகா அப்படின்ற ஒரு லத்தீன் லாங்குவேஜில் இருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இதனுடைய ஃபுல் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தட் இஸ் பப்ளிக் மேட்டர், அதாவது பொது விவகாரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ குடியரசு ரிப்பப்ளிக் அப்படின்னு சொன்னாவே அது வந்துட்டு பொதுப்படையான ஒரு விஷயமா எடுத்துக்கொள்ளப்படும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸு கீழே பாருங்க. India became a republic on 26 January 1950. It is governed in accordance with the constitution adopted on November 26, 1949, which came into force on 26 January 1950. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் 26, 1949 வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950 வந்துட்டு அதை என்ன பண்ணாங்க, வெளியே வந்துட்டு எல்லாருக்குமே வந்து அமுல்படுத்துகிறாங்க. அந்த 1950 தான் நமக்கு வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொண்டு வரப்பட்டது, எல்லாருக்குமே பப்ளிக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட நாள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 26, 1950 வந்துட்டு நம்மளுடைய நாட்டில் என்னன்னு சொல்கிறாங்க, இந்திய குடியரசு நாடாக மலர்ந்த ஒரு டேட் அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு அதை என்னன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். எங்க யாராவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். யா, இட்ஸ் வெரி கரெக்ட். ஸோ அந்த டேவை தான் நம்ம என்னன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம், எவ்ரி இயர் ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். வெரி குட். ஸோ இந்த 1950 வந்துட்டு நம்ம ரிப்பப்ளிக் டேன்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ 1947 என்னன்னு சொல்கிறோம்? யா, கரெக்ட், இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கு அப்புறமா ஆஃப்டர் 3 இயர்ஸ் கழிச்சு தான் என்ன கிடச்சிது, நமக்கு ரிப்பப்ளிக் கிடச்சிது. ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் டெமோக்ரஸி? டெமோக்ரஸினா என்ன? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், டெமோக்ரஸி இஸ் எ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தட் அலோஸ் பீப்புள் டு சாய்ஸ் தேர் ரூலர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியானது தான், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இந்த மக்களாட்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸ் யாரை சூஸ் பண்ணி இவங்க ஆட்சியில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க செலக்ட் பண்ணுறாங்களோ, ஸோ அப்படி செலக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரமான ஒரு உரிமையை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம், டெமோக்ரஸின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, ஒன்லி லீடர் செலக்டட் பை பீப்புள் ஷுட் ரூல் த கண்ட்ரி. ஸோ இந்த டெமோக்ரஸி அப்படின்ற மெத்தடில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தலைவர்கள் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஆட்சி செய்ய முடியும். அதுவும் யாரால தேர்ந்தெடுக்கப்பட்ட பீப்புள்ஸால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மட்டும்தான் ஆட்சி செய்ய முடியும். அண்ட் தென் தேர்ட் ஒன் பாருங்க, people have the freedom to express views, freedom to organize and freedom to protest. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆட்சியில் மட்டும்தான் மக்கள் என்ன பண்ண முடியும், நல்லா ஃப்ரீடமாக அவங்கவுங்க விரும்பின கருத்துக்களை வந்துட்டு, அதாவது அவங்களுடைய அவங்களுடைய ஒப்பீனியனை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃப்ரீடமாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அண்ட் தென் அவங்களாவே என்ன பண்ணலாம், ஒரு அமைப்பை வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு ஆர்கனைஸ் வந்துட்டு அவங்களாவே ஃப்ரீடமாக வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மக்களாட்சி அப்படின்றது வந்து பீப்புளுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரீடமையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா முழுமையாக கொடுக்கக்கூடியது. அந்த நெக்ஸ்ட்டு பாருங்கள், மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டெமோக்ரஸி அப்படின்றதனுடைய மீனிங் என்ன? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா democracy is a system of government in which the supreme power is vested in the people of a country under the people elected their representative either directly or indirect through fair and free election which are usually held
பீரியாடிக்கலி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மக்களாட்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண்ட்ரியில் வந்துட்டு யார் நிறைய அதிகாரங்கள் பவர்கள் வச்சு அதன் மூலமாக வந்துட்டு ஒருத்தரால் ஆட்சி அமைக்க முடியுமோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த நாட்டில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த ரெப்ரசன்டேட்டிவோட கையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா மொத்த அதிகாரமும் வந்துட்டு வழங்கப்படும். ஸோ அப்போ அந்த ரெப்ரசன்டேட்டிவ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் என்ன பண்ணலாம், டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ அவங்க வந்துட்டு ரொம்ப ஃப்ரீடமாகவும் நேர்மையாக ஹானஸ்டாகவும் அவங்க என்ன பண்ணுவாங்க, தேர்தல் முறையில் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா see that in do you know. ஸோ இந்த do you knowல என்ன கொடுத்துருக்காங்கன்னா the term democracy is derived from two Greek words, demos meaning people and kratia meaning power. Thus literally democracy mean the power of the people. ஸோ அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டெமோக்ரஸி அப்படின்ற வேர்ட் வந்துட்டு டெமோஸ் அண்ட் கிராட்டியா அப்படின்ற ரெண்டு கிரேக் வேர்ட்ல இருந்து வந்த ஒரு வேர்டு தான் பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி. ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெமோஸ் அப்படின்றோட மீனிங் என்னன்னாக்கா மக்களுடைய கிரசி, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லியிருக்காங்க இதில் பீப்புள், அதாவது மக்களை பற்றி சொல்கிறது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெமோஸ். அண்ட் கிராட்டியா அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அதிகாரம். ஸோ அப்போ மக்கள் அதிகாரம் அப்படின்னு சொல்கிற மீனிங் தான் வந்துட்டு இந்த டெமோக்ரஸி. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு Mahatma Gandhi, true democracy cannot be worked by 20 men sitting at the center. It has to be worked from below by the people of every village. ஸோ அப்போ அதில் என்ன கொடுத்துருக்காங்க டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி நம்மளுடைய தேசபிதா தேசகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி இருக்கார் இல்லையா, யா கரெக்ட், அவரே தான். அந்த மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டெமோக்ரஸி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குழு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அந்த 20 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி வந்துட்டு செட் பண்ணி அவங்க செயல்படுத்த ஜஸ்ட் ஒரு 20 மெம்பர்ஸை மட்டும் வச்சு அவங்க என்ன பண்ண முடியாது, ஒரு ஆட்சியை வந்துட்டு நடத்த முடியாது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கிராம மக்கள், அதாவது பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்களுடைய ஒரு நல்ல தேவைக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனிதனை வந்துட்டு தேர்ந்தெடுத்து அவங்க வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு முறையை தான் வந்துட்டு ஒரிஜினல் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. ஸோ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பிக்சர்ஸில் நல்லாவே தெரியும் பீப்புள் பவர் டெமோக்ரஸி, அதாவது பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகாரம் மக்களாட்சி. ஸோ அப்போ இந்த டெமோக்ரஸிங்கிறது மக்கள் இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது.